அந்த வயசுக்கு மேல அவங்களால ஓடி உழைக்கிற வயசும் கிடையாது. என் பிள்ளைகளோட எதிர்காலம், வாழ்வாதாரம் எல்லாமே அந்த சாருக்கு மட்டும்தான் இருக்கு. 12 மீனவர்களோட என் போட்டை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. எப்படியாவது இந்த ஆட்களையும் போட்டையும் எப்படியாவது கவர்மெண்ட் மீட்டி கொடுக்கணும். வேற வழியே இல்லை. இதை தவிர எங்களுக்கு செய்தி கேள்விப்பட்ட நாளையில இருந்து நேரத்துல இருந்து அழுதுட்டு தான் இருக்கோம் குடும்பத்தோட உட்காந்து. ஆனா எந்த ஒரு இதுவுமே இல்லை. எப்படியாவது இதை மீட்டு கொடுத்துடணும். எங்க போட் ஒரு நாள் நாங்க எல்லை தாண்டி மீன் பிடிச்சு போனதே கிடையாது. எங்க போட்டு என்ன காரணம்னே தெரியல. எப்படியாவது கவர்மெண்ட் முயற்சி செஞ்சு இதை எங்களுக்கு மீட்டு கொடுத்தா அவங்களுக்கு புண்ணியமா போகும். என்னுடைய சகோதரர் போட்டு தான் இது வந்துகிட்டு லாஞ்சியை வச்சுதான் எங்களுக்கு மீன்பிடி தொழில் வச்சுதான் எல்லாமே இருக்கு. எங்களுக்கு வேற எந்த தொழிலுமே கிடையாது. 3 பெண் பிள்ளைங்க, ஒன்னை இப்பதான் திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அதுல கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு. இந்த 2 பிள்ளைகளுக்குள்ள வாழ்வாதாரம் எதுவுமே எங்களுக்கு இல்லை. இந்த தொழிலை கவர்மெண்ட் தமிழக அரசு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அதை மீட்டு தரணும். மத்திய அரசும் சேர்ந்து முயற்சி பண்ணி எங்களுக்கு தொழிலை வாங்கி தரணும். எங்களை பொறுத்தளவு, மீனவர்களை பொறுத்தளவு, தீவு ஜனங்களை பொறுத்தளவுல எந்த ஒரு வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு பிடிப்பனமே எங்களுக்கு இல்லை. கடலை நம்பிதான் எங்க முன்னோர்களும் தாய் தப்புன்னு இருந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் இந்த மீனவன் கடலை நம்பித்தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாள் போட்டு போச்சுன்னா அந்த நஷ்ட ஈடு ரொம்ப சந்திக்கிறோம். அந்த ஒரு நாள் தொழில் வருதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம். ஆனா இவ்வளவு நாளைக்கும் எங்களுடைய போட்டு எல்லையை தாண்டி போன சரித்திரமே இல்லை. என்ன நடந்துச்சு, என்ன சூழ்நிலை இருந்துச்சு, எங்க பிடிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்க போயிருக்கிற பிள்ளைகள்லாம் சொந்த பிள்ளைய, அதுகளுக்கு தக்க உணவு கொடுத்து அதை நல்லா பாதுகாப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளையும் மீட்டு கொடுக்கணும். எல்லாமே எங்க ரத்தத்துல உள்ள பிள்ளையே தான் போயிருக்கு. 12 மீனவர்கள் பிடிபட்டிருக்காங்க. கொஞ்சம் வயசுக்கார தம்பி பிள்ளைய எல்லாமே கொஞ்சம் வயசுக்கார பிள்ளைய தான். அதையெல்லாம் பார்த்து மீட்டு கொடுங்க. குடும்பத்துல ரொம்ப ஒரு இழப்பு. எங்க அண்ணனுக்கும் கொஞ்சம் சுகர் கம்ப்ளைண்ட்ல மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் சேர்ந்து மத்திய அரசு, தமிழக அரசும் உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சரி செய்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம்.